சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் செயலி வாட்ஸ்அப்பில் சமூக வலைதளங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். விவரங்கள் என வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. 12 பேர் கொண்ட இந்த குழுவுக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமை தாங்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அதற்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக தற்போது திமுக தேர்தல் அறிக்கையை செயலி மூலம் பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக பிரத்யேக செயலி மற்றும் அதற்கான தொலைபேசி எண்களை தமிழக முதலமைச்சர் நாளை தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியானது திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த செயலி அதற்கான வாட்ஸ்அப் எண் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களை நாளை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த வலைதளம் பக்கம் மூலமாக பொதுமக்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் நேரடியாகவே அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய தேவைகளையும் அவர்கள் எடுத்துரைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக களத்திற்கு இந்த குழுவினர் வரும்போதும் அவர்கள் நேரடியாக மக்களை சந்திக்கும் போது அந்த வகையிலும் அவர்களுடைய தேவைகளை எடுத்துரைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக சமூக வலைதளங்கள் மூலமாக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய அரசாக தமிழக அரசு இருக்கிறது என்று பெருமிதமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.